அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ். தினேஷ்குமார். நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேடவாக்கத்தில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது கல்வியே நமது செல்வம் என்ற திருக்குறள் கதை ஒன்று சொல்லப் போகிறேன். ஒரு ஊரில் முத்தன்றவர் வாழ்ந்து வந்தார். அவர் வீடு, நிலம், சொத்துலாம் வச்சுருந்தார். அவருக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களையும் படிக்க விடாமல் நம்ம கூட தொழில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த 2 பசங்களும் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகிட்டு இப்போ நல்லா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த முத்தனுடைய நண்பர்கள்லாம் அவர்கிட்ட கையெழுத்து போட சொல்லி அவருடைய சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க, வீடெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் முத்தன் சாப்பாடு சாப்பிட ஜாமான் வாங்கலாம் எதுவுமே இல்லாமல் இருந்தார். அவங்க 2 பசங்களும் அப்பயே நல்லா படிச்சுட்டு சின்ன பையனுக்கு 1 லட்சமும் பெரிய பையனுக்கு 2 லட்சமும் சம்பளம் கொடுத்தாங்க. அவங்க 2 பேரும் கடைசியில் நம்ம வேலை செஞ்சது போகணும் அப்படின்னு சம்பளத்தை வாங்கின்னு அவங்க அப்பாயிட்ட எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. இப்போ அவங்க நல்லா அவங்க காசால் இப்போ வீடு நிலம்லாம் திருப்பியும் வாங்கிக்கினாங்க. திருக்குறள் கல்வி கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. விளக்கம்: ஒருவருடைய நிலைத்த செல்வம் என்பது அவர் கற்ற கல்வியே ஆகும். அதனை தவிர வேறு எந்த செல்வமும் நீடித்து இருக்காது. நன்றி.